எல்லோருக்கும் வணக்கம். வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டுக்குள்ள கரடிகள் வந்துருமோன்னு பல பேர் பயந்துகிட்டு இருக்கோம். அதுலேயும் 25,000க்கு கீழே போயிடுச்சுன்னா இது வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி பல பேர் முடிவெடுத்து உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,000க்கு கீழே நிஃப்டி போகுது அப்படின்னாவே பார்க்கறக்கு என்னமோ சிம்பிளா 150 பாயிண்ட் தான் இறங்குற மாதிரி இருக்கும். ஆனால் மார்க்கெட்டுக்குள்ள மேபி செல்லிங் ப்ரெஷர் என்பது வருது அப்படின்னா போர்ட்ஃபோலியோக்கள்லாம் சில பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோக்கள் 5 to 10% இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா சமீபத்தில் ஒரு 300 பாயிண்ட் சமீபத்தில் இறங்கினதுக்கே பல பேர் போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் லாஸ்ல இருக்குங்க அல்லது கீழே இறங்கி போச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ 25,000க்கு கீழே போய் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படின்னாக்கா இப்போ ஏறி வந்த பல பேர்த்தினுடைய வருமானம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது மேபி இருக்கலாம். ஸோ அடுத்த வாரத்தில் மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு இடையில இருக்கக்கூடிய, அதாவது உலகத்திலேயே இல்லாத ஒரு விஷயம், இந்த டேரிஃப் அப்படின்ற நியூஸ் உலகத்திலேயே இல்லாத ஒரு நியூஸ். அது அமெரிக்க அதிபர் வந்ததுக்கு அப்புறம் அந்த சின்ன நியூஸ் பெரிய நியூஸ் ஆகி பெரிய பெரிய நியூஸ் ஆகி இப்போ ரொம்ப க்ளோசிங் ஸ்டேஜில் இருக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில. ஸோ அது சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் அடுத்த வாரத்தில் நிஃப்டிக்கு பாசிட்டிவாக கொஞ்சம் வேலை செஞ்சு போன வாரத்தில் இழந்த 292 பாயிண்டை மீட் எடுத்தா கூட போதும். புதுசாக ஒரு 500 பாயிண்ட் ஏறாட்டையும் தொலையுது. எஃப்ஐஸ்னுடைய டேட்டாவை பார்க்கும்போது நம்மளை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க நண்பர்களே. சிம்பிளாக 10,284 கோடி இந்த மாசத்துல எடுத்துட்டாங்க. கடந்த சில மாதங்களில் எவ்வளவு அவங்க பணம் போட்டிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு முறை மார்ச் மாசத்துல வெறும் 2,000 கோடி, 2, 4, அதுக்கப்புறம் ஒரு 10, 14, ஒரு 20, மொத்தமாக 20,000 கோடி தான் பணம் போட்டிருந்தாங்க 4 மாசம் கூடி. அதை வெறும் ஒரு 10 நாள்ல போட்ட பணத்துல பாதியை வெளியே எடுத்துட்டாங்க, 10,284 கோடின்னு. இந்த வகையில அவங்க கீழே இருக்கும் பொழுது பணத்தை போட்டாங்க, மேல் நோக்கி இருக்கும்போது ஆல்மோஸ்ட் போட்ட பணத்துல பாதி எடுத்துட்டாங்க. அப்ப ரீட்டைலர் என்ன கேள்வி அவங்களே கேட்டுக்கிறாங்கன்னா, நீ மட்டும் போட்ட பணத்துல மேல உச்சியில் இருக்கும்போது பாதி பணத்தை எடுத்து என்ஜாய் பண்ற, அப்ப நாங்களும் என்ஜாய் பண்ணவா அப்படின்ற மாதிரி இந்த எஃப்ஐஎஸ் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நண்பர்கள், இந்த சமயத்துல மார்க் மினர்வெனி அப்படின்றவர், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல மொமெண்டம் இருக்கும்போது மிகப்பெரிய அளவுல சம்பாதிச்சவர். இவர் பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்கால 2 முறை யூஎஸ் இன்வெஸ்டிங் சாம்பியன்ஷிப், அதாவது ஒரு 300-400 பேர் பக்கம் ஒரு 500 பேர் வச்சுங்களேன், 500 பேர் போட்டி போடக்கூடிய இடத்துல நம்பர் 1ஆக 2 முறை வந்தவர் தான். யூஎஸ் இன்வெஸ்டிங் சாம்பியன்ஷிப்ல 2 முறை வெற்றி பெற்றவர். அவர் என்ன சொல்றாரு, அவர் எப்படி சாதிச்சாருன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்டம்ல மொமெண்டம் இருக்கும் பொழுது, அதாவது 2 விதமா எடுக்கணும். ஒன்று ஃபர்ஸ்ட் டாப் நல்ல செக்டர் எடுக்கணும், அந்த செக்டர்ல யாரு நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள தான் எடுக்கணும். ஸோ ஒரு செக்டர்ல இருக்கக்கூடிய லீடர்கள் தான் எப்பவும் லீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாக்குகளை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு, அந்த ஸ்டாக் கரெக்டா பாட்டம்ல இருந்து ஏதாவது ஒரு டைம்ல கரெக்டா பிக்கப் ஆவான் பாத்தீங்களா, அந்த பிக்கப் ஆகிற டைமாக பார்த்து உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு லாபத்தை எடுத்துடணும். கீழே இறங்குற மாதிரி இருந்தால் சின்ன லாஸ்க்கை கட் பண்ணி விட்டுறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு தான் இவர் 2 முறை மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வந்தாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த சாதாரணமாக எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது. ஏங்க, அமெரிக்காலேயே மிகப்பெரிய ஒரு முதலீட்டாளர்களுடைய போட்டியில் 500 பேர்த்துல ஒருத்தர் தான் ஜெயிக்கிறாருன்னா அப்போ அவர்னால தானே அதிகமாக கண்டுபிடிச்சு எடுக்க முடிஞ்சிருக்கு. அதாவது இவர் சொல்றபடிக்கு இப்படி ஒரு ஸ்டாக் ஏதாவது ஒரு சப்போர்ட் லெவல்ல இருக்கு அப்படின்னா எல்லாத்தினாலையும் கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா சப்போர்ட் லெவல்ல இருந்து மேல் நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இவர் கண்டுபிடிக்கிறார் பாத்தீங்களா. இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாலும் ஏதாவது சில பங்குகள் கீழே திரும்பும் பொழுது குறுகிய லாஸுக்கே இவர் கட் பண்ணிடுவார். ஒரு 5%க்குள்ளேயே லாஸை கட் பண்ணிடுறாருன்னு வச்சுங்களேன். அங்க போய் இத்தனையும் யாராவது லோ பிரைஸ் கண்டுபிடிச்சு லோல இருந்து திரும்புறதையும் கண்டுபிடிச்சு யாராவது உள்ள போறாங்கனாலுமே இந்த 3வது இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. அவங்களால லாஸ் வந்தாலும் ஐயோ என்ன லாஸ் வருது, சரி எதுக்கு கொஞ்ச நாள் வச்சிருந்து பார்ப்போம் அப்படின்னு கும்பா பாட்டு கோரஸ் பாட்டு பாடுற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஒரு சாதாரண மனுஷனால இந்த மாதிரி மொமெண்டமாக கண்டுபிடிச்சி ஒரு நல்ல செக்டரும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எடுத்து பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியும், வார் சம்பந்தப்பட்ட செக்டர் தான் முன்னணியில் ஓடிக்கிட்டு இருக்கு, பேங்க் சம்பந்தப்பட்ட செக்டர், அந்த மாதிரி செக்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
அதில் யார் லீடர் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எப்பாவது ஒரு தடவை தான் வரும், அதையும் கூட லோ ப்ரைஸில் இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் திரும்புறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அது கீழே இறங்கும்போது லாஸுக்கு வெளியே வர்றதும் கஷ்டம். இதுவே வந்து பணம் இருக்கிறவங்க ஒரு 2 லட்ச ரூபா தான் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 3மே சக்சஸ் பண்ணாதான் இவர் மாதிரி மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படின்றத சம்பாதிக்க முடியும். ஆனால் பணப்பலம் இருக்கு பார்த்தீங்களா, நான்லாம் பார்த்துருக்கேன் சமீபத்தில் இந்த மாதிரி லோ லெவலில் பங்குகள் அப்படின்றது வரும். 1 மந்த் லோ, 2 மந்த் லோ, 3 மந்த் லோன்னு நம்ம பல்வேறு ஷேர்களை எடுத்து பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்டெப் 1 அப்படின்றது சிலரால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அது திரும்பி ஏறுதா இறங்குதா அப்படின்ற ஸ்டெப் 2 வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பணப்பலம் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, சரி 40 ஷேர் இப்படி லோவில் கண்டுபிடிச்சிருக்கோமா, அதில் ஒரு 10 ஷேரோ அல்லது ஒரு 5 ஷேர்னு கூட வச்சுங்களேன், 5 ஷேர் குடுன்னு ஒரு 10-15 நாளுக்குள்ளேயே திரும்பி தன்னுடைய ஒரு 7% ஹையோ 10% ஹையோ ஓடி வந்துடும் ஒரு 7-8 நாளுக்குள்ளேயே. அப்புறம் இன்னொரு ஒரு 10 ஷேர்கள் 2-3 மாதமோ அல்லது 4-5 மாதத்துக்குள்ளேயே வந்துடுவான். மீதி இருக்கிற ஒரு 10 பேர் என்ன கண்டிஷனே தெரியாது, அவன் எந்த காலத்துக்கு வந்து சேருவானே தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு இந்த வருண் பெவரேஜஸ் அப்படின்ற பங்கு, இவன் வந்து லோ வந்துட்டா அப்படின்னு பல பேர்த்தினால கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இவன் திரும்பவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ 4-5 மாதமாக பணம் லாக். இவர் இந்த மாதிரி பணம் லாக் அப்படின்றத பண்ணி வச்சுக்கிறது இல்லை, கரெக்டாக திரும்புகிற இடமாக பார்த்து, இதுக்கு முன்னாடி கூட ஒரு இடம் திரும்பி இருக்கான் பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த திரும்புகிற இடமா பார்த்து லாபத்தை புக் பண்ணிட்டு ஓடி வந்துடுறது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். சன்ஃபார்மா ஷேர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டு வருண் பெவரேஜஸ் ஷேர், ஏன்னா இது என் மனசுக்குள்ளே சப்கான்சியஸ் மைண்டில் போய் இருந்திருக்கு. இந்த மாதிரி இறங்கிட்டு ஏறாத ஒரு பங்கு 2-3 மாதமாக இருக்கிறது அப்படின்றது சப்கான்சியஸ் மைண்டில் பதிவாயிருக்கு. அதனால் டப்புக்குன்னு விபிஎல் வந்துருச்சு. சன்ஃபார்மா அப்படின்றதுடைய ஷேர் ப்ரைஸ்னுடைய கேஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அவனும் வந்து லோ ப்ரைஸ் அப்படின்றது பல பேர்த்தினால ஈஸியாக தெரிஞ்சுக்கும். 1 மந்த் லோவா 2 மந்த் லோ அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டாலும் அவன் எப்போ திரும்புவான் அப்படின்றது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் பணப்பலம் இருக்கிறவங்க இந்த மாதிரி லோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளை கண்டுபிடிச்சி முதலீடு பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஒரு 40 ஷேருக்கு வெறும் ஒரு 4 ஷேரோ 5 ஷேரோ தான் உடனடியாக குடுன்னு ஒரு 10-20 நாளுக்குள்ளேயே அவனுடைய பழைய ஹை என்ன கிட்டத்தட்ட ஒரு 7-8% மேலே ஏதாவது ஒரு ரேட் இருக்கும், அந்த ரேட்டு குடுன்னு ஓடி வருவான். மீதி இருக்கக்கூடிய பங்குகள்லாம் பல காலங்கள் கழிக்கும். சில பங்குகள்லாம் என்ன கண்டிஷனே தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க மொத்தமாக கணக்கு போட்டு பார்ப்பாங்க. 40 ஷேரில் வாங்கி வித்த லாபம் என்பது நெட்டுக்கு பார்க்கும்போது லாபமாக தான் இருக்குது. ஒரு 5-6 பங்கு லாபத்துக்கே வரல, பட் மொத்த போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது இந்த டிரான்சாக்ஷன் லாபம் வந்துச்சுனாக்கா அதை தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் என்பது ரொம்பவுமே பண பலம் அதிகமாக இருந்தால் சமாளிக்கக்கூடிய திறமையாக இருக்குது. இல்லைனாக்கா இந்த மார்க் மினர்வனி இருக்கார் பார்த்தீங்களா, இவரை மாதிரி கரெக்டாக திரும்பி போகிற நேரமாக பார்த்து முதலீடு பண்ணி பெரிய லாபம் எடுத்துகிட்டு டக்குன்னு மொமெண்டம் இன்வெஸ்டிங்கில் பெரிய ஆள் ஆகணும். இது வந்து நம்ம மனசு வருத்தப்பட்டுக்கவே வேண்டியதில்லை. ஏன்னா அமெரிக்காலேயே இப்படி 500 பேர் போட்டி போடுற இடத்துல ஒருத்தர் தான் ஜெயிக்கிறார் அப்படின்னா நம்ம அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் இன்னும் போகவே இல்லை. ஸோ நம்மளுக்கு மாத சம்பளம் இல்லை, நம்மளால் எஸ்ஐபி போட முடியல, நம்மளால் தொடர்ந்து பணம் போட முடியலன்னா மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வருத்தப்படணுமே ஒழிஞ்சு, மற்றபடி இந்த 50,000 வச்சுக்கிட்டு 1 லட்சமெல்லாம் வச்சுக்கிட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்து தோற்று போயிட்டோம் அப்படின்னம்னாக்கா அது வருத்தப்பட வேண்டிய விஷயமே இல்லை. ஏன்னா இந்த மார்க்கெட்டினுடைய டிசைனே இப்படி தான் இருக்குது. ஒன்று கண்டுபிடிச்சவன் தான் ஜெயிக்க முடியும். மிகப்பெரிய முதலீட்டாளர்கள்லேயே ஒரு 500 பேர்த்தில் ஒருத்தனா டாப்னா வர்ற அளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா பணம் லாரியே இருக்கணும். எல்லாத்துலேயும் போய் இப்படி திரும்புறதே கண்டுபிடிக்க தெரியாமல் பணத்தை போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். அதாவது எஸ்ஐபி முறையிலையோ அல்லது ஏதோ ஒரு வகையில். இப்படி ரெண்டுமே இல்லாமல் நான் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே 50 ரூபா 1 ரூபா எடுத்துகிட்டு வந்தேங்க, லாஸ் ஆகி போச்சுன்னா அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படவே வேண்டியதே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு பொதுவாக இப்படியும் கூட சில பேர் மாற்றி யோசிச்சு பார்ப்பாங்க, எனக்கு வந்து டிவிடெண்ட் கிடைச்சா கூட போதும்பா ஷேர் மார்க்கெட்டில், அது பங்கு ஏறினா என்ன இறங்கினா என்னன்னு. ஆனால் அந்த டிவிடெண்ட்லேயே 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று பாருங்கள், இந்த பவர் கிரிட் அப்படின்ற பங்கு, பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்ற பங்கு. எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றது 100 ரூபாய் ரேஞ்சில் லிஸ்டிங் அப்படின்றது வந்தது. ஆனால் அது வருஷம் மட்டும் நிறைய பேருக்கு தெரியாது. அது அரௌண்டு 2021 போல் 2021 போல் இதே டைமில் இது 100 ரூபாய் இந்த பவர் கிரிட் இருக்கையிலேயே மேபி 12 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கலாம் அப்படின்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும்.
இப்போ இந்த பவர் கிரிட்டினுடைய கம்பெனி அதே 2021 என்ன ரேட் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது இடையில ஏதாவது ஸ்பிளிட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதனுடைய பிரைஸ் வேறையாக இருந்தாலும் அதனுடைய விலை பர்சன்டேஜ் வைஸ்ல பார்க்கும்போது 100 ரூபாய் அப்படின்றது இதுவும் 100 ரூபாயில தான் இருந்திருக்கு. பவர் கிரிட்டும் 100 ரூபாயில தான் இருந்திருக்கு, பிஜி இன்வெர்ட்டும் 100 ரூபாய் தான் இருந்திருக்கு. ஆனா இந்த டிவிடெண்ட் வந்து பவர் கிரிட் அந்த சமயத்தில் எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்றது தெரியல. பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து 12 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். நான் போயிட்டு லேட்டஸ்ட் டேட்டா மட்டும் எடுத்து பார்க்குறேன். பவர் கிரிட்ல எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 ரூபா 50 பைசா ஒரு ஷேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பவர் கிரிட் அப்படின்றதுல டிவிடெண்ட் கிடைக்கட்டும்னு சொல்லி யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 10% மேலே கிடைக்குது. பிஜி இன்வெர்ட்லையும் 10% மேலே கிடைக்குதுன்னு அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும், இப்போ இந்த பிஜி இன்வெர்ட்டை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்டில் நல்லா கலெக்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து இப்போ டக்குன்னு வித்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னாக்கா அவங்க வாங்கின விலையை விட மேபி 10 ரூபா கம்மியாக தான் கொடுக்கணும். இந்த பவர் கிரிட் என்பது பார்த்தீங்கன்னா அதனுடைய பங்கினுடைய விலையும் 100 ரூபாயிலிருந்து 298 ரூபாய்னு கிட்டத்தட்ட 3 மடங்கு அப்படின்றது ஏறி வந்திருக்கு. 1 லட்சம் என்பது 3 லட்சமா மாறி நிற்குது. இப்போ இது போக இவங்க ஒவ்வொரு முறையும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அதுலேயும் 10% டிவிடெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ மொமெண்டம் என்பது கண்டுபிடிக்க முடியாத பொழுது, இந்த மாதிரி மிகப்பெரிய நம்பர் 1 மாற முடியாத பொழுது, இந்த மாதிரி ஈஸியான மெத்தடுகளும் டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்குகள் இருக்கு. இதுலேயும் 2 விஷயம். ஒவ்வொருத்தரும் காலடி எடுத்து வைக்கிற விட கண்ணி வெடியாக இருக்கலாம், இன்னொருத்தர் காலடி எடுத்து வைக்கும் போது பூ போட்ட பூப்பாதையாக கூட இருக்கலாம். அந்த வகையில் யாராவது பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போடாமல் பவர் கிரிட்ல போட்டிருந்தாக்க இதனுடைய வருமானம் இன்னுமே அதிகம் தான். ஸோ கான்செப்ட் ஒன்று தான், டிவிடெண்ட் 2லயும் ஒரு 10% மேலே கிடைக்கணும்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த பவர் கிரிட் வந்து டிவிடெண்ட் கொடுத்தது போக அதனுடைய விலையும் மேலே ஏற்றி விட்டான். ஸோ எல்லாத்துலேயுமே லக்கும் இருக்குதுங்க. ஸோ அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் பணபலம் அது மட்டும் பத்தாது, கூடவே லக்கு ப்ளஸ் எடுக்கிற முடிவுக்கு மார்க்கெட்டு சாதகமாக இருக்கணும்னு பல விஷயங்கள் இருக்குது மார்க்கெட்டில் ஜெயிச்சு வர்றதுக்கு. இது ஏன் நான் சொல்கிறேன்னாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்கிட்ட இப்போது ஒரு 20,000 ஒரு 40,000 பவர் கிரிட் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 20,000 வச்சுங்க. 20,000 வந்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இங்கே போடுறதுக்கு பொதுவாக இதுலேயும் கொஞ்சம் இந்த பிஜி இன்வெர்ட்டில் கொஞ்சம் பாதி இதில் பாதின்னு போட்டிருந்தா, அல்லது இதுலேயே பவர் கிரிட்லேயே 20,000 போட்டிருக்குன்னு வச்சுங்க, ஒரு 20,000 குவான்டிட்டி போட்டிருக்கேன்னா அது அசால்ட்டாக இந்த பிஜி இன்வெர்ட்டில் வந்த அதே விடவும் அதே டிவிடெண்ட் பக்கம் டிவிடெண்ட்டும் வந்துருச்சு. ப்ளஸ் இப்போ இந்த அந்த 20 லட்சம் என்பது இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே எவ்வளவு ஆயிருக்கும், 60 லட்சம் என்பது அசால்ட்டாக மாறி இருக்கும். அதனால நண்பர்களே, உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. ஒரு நண்பர் ரொம்பவுமே மனசுடைஞ்சு பேசிக்கிட்டு இருந்தார். அதனால ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் கிடைக்கிறதுக்கு இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஏதோ உள்ள ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள காலடி இப்போ என்ஜினியரிங் படிக்கிற எல்லாத்துக்குமே ஐபிஎம்ல, இன்ஃபோசிஸ்ல, டிசிஎஸ்ல வேலை கிடைச்சிருதா? அந்த மாதிரி தான் நண்பர்களே. ஒரு மிக முக்கியமான தகவல், அதாவது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம சம்பாதிக்கல ரெண்டாவது விஷயம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் இந்த 2025 இந்த 7 மாதத்தில் என்ன பண்ணுச்சுன்னா, அது பல பேர்த்து போர்ட்ஃபோலியோவை 50% இறக்கி விட்டுட்டு மறுபடியும் 50%க்கு மேலே ஏற்றி விட்டுருக்கு. அப்போ ஆப்பர்ச்சுனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கிடைச்ச வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ ஏறி வந்த மார்க்கெட்டை எப்படி உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். இது வந்து நம்ம ஒரு மனிதர்களாக மேன்யூலாக என்ன பண்ணுறோம் அப்படின்றது ரெண்டாவது டிசிஷன். ஆனால் ஒரு சாஃப்ட்வேர் என்ன செய்யும், ஒரு உதாரணத்துக்கு பாண்டுகளில் 50%, ஈக்விட்டியில் 50% அலோகேஷன் அப்படின்னு முடிவெடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற சாஃப்ட்வேர் என்ன சொல்லுன்னா, இப்போ நீ ஈக்விட்டியில் நல்ல லாபம் இருக்குது, அந்த 50% மேலே, ஒரு உதாரணத்துக்கு இதில் ஒரு 20 லட்ச ரூபா போட்டிருக்கோம், இதில் ஒரு 20 லட்ச ரூபா போட்டிருக்கோம், இந்த பாண்டில் இருக்கிற 20 லட்சம் அப்படியே இருக்குது. ஆனால் ஈக்விட்டியில் இப்போ மார்க்கெட் 50% ரெக்கவரி ஆயிடுச்சு, அப்போ இது 30 லட்சம் ஆயிருக்கும். அப்போ மீதி 10 லட்சத்தை நீ கண்டிப்பாக விற்று விட்டுட்டு இதுலேயும் அடிஷ்னலாக ஒரு 5 லட்சத்துக்கு வாங்கிக்கணும், மறுபடியும் இதில் ஒரு அடிஷ்னலாக 5 லட்சத்துக்கு திருப்பி வாங்கிக்கிட்டு மறுபடியும் 50% ஈக்குவல் பண்ணணும் அப்படின்றதான் இன்வெஸ்ட்மெண்ட் சாஃப்ட்வேர் பண்ணும். இதை கண்டிப்பாக பல மேனேஜர்கள் பண்ணித்தான் தீர்வாங்க. ஸோ நீங்கள் என்ன உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ல எப்படி போனீங்க அப்படின்றது எப்போவுமே யோசிச்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு பங்கு, இந்த ஒரு பங்கை ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய விலை என்பது அவன் போன வருஷம் இதே ஜூலை மாதத்துலேயே வந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த பங்கு இறங்குச்சு ஏறிச்சு மறுபடியும் இப்போ அதே ரேட். ஸோ ஒரு வருஷமாக எந்த பிரயோஜனம் இல்லை. இந்த சாஃப்ட்வேர் படி ஏதாவது உச்சிக்கு வரும்போது விற்று விட்டுட்டு மறுபடியும் கீழே வரும்போது வாங்கிட்டு மறுபடியும் விற்று விட்டுட்டு மறுபடியும் வாங்கியிருந்தாக்கா மிகப்பெரிய ஒரு வருமானம் அப்படின்றது வந்திருக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டியை அப்பப்போ யூஸ் பண்ணி
பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் மீட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். நண்பர்களே, இந்த சமயத்தில் மிக முக்கியமான தகவல், பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி பல பேர்த்தினுடைய பொசிஷன்ஸ் எல்லாம் அடுத்த வாரத்தில் பயங்கரமான வால்டிலிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிசல்ட் சீசனில் அவங்களுடைய பங்குகள் ஏதாவது ஒரு வகையில் அடிபடும் பொழுது பெரிய ஏற்றம் இறக்கம் என்பது மேபி வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் இந்த ஜிண்டால்ஸா அப்படின்னு ஒரு பங்கு, அது வந்து பெருசாக மேல் நோக்கி ஏறி வரலினாலும் அது ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான ஒரு பங்காக இருக்குது. இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதுமாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய பங்கினுடைய ரிசல்ட் என்பது அடுத்தடுத்த வாரங்களில் வருது. ஸோ தற்போதைக்கு இந்த ஜிண்டால்ஸா அப்படின்ற பங்கு பெரிய லோ என்பது போகலை, ஆனால் 1 month லோ அப்படின்றது இருக்கான். இந்த 1 month லோலேருந்து திரும்பி அதனுடைய ரீசன்ட் ஹை வர்றது அப்படின்னாலுமே கூட கிட்டத்தட்ட 15% என்பது வரணும். ஸோ அடுத்த 3 மாதத்துக்குள்ளே இந்த ஷேர்னுடைய ரிசல்ட் வந்து ரீசன்ட் ஹை 15%. ஏங்க 3 மாதத்தில் 15% ஏறினாலும் பெரிய விஷயம் தான், 15% கீழே இறங்கினாலும் பெரிய விஷயம் தான். நீங்கள் அது எப்படி பெரிய விஷயம் நீங்கள் கேட்கலாம் மனசில். நீங்கள் இந்த இது போன்ற பங்குகளில் 10 லட்ச ரூபாய் உள்ளே வச்சுக்கிட்டு 15% இறங்குச்சுன்னா 1.5 லட்ச ரூபாய் இம்பாக்ட் ஆகும். அதே மாதிரி மேலே ஏறினாலும் 1.5 லட்ச ரூபாய் இம்பாக்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு அது பெரிய விஷயம் தானே. அடுத்து வரக்கூடிய ரிசல்ட்டுகளை வச்சுக்கிட்டு 3 மாதத்துக்குள்ளே இப்படி ஏதாவது மேலேயோ கீழேயோ போய் தொட்டானா அது பெரிய விஷயம் தானே. ஸோ மார்க்கெட்டில் பெரிய வாலட்டிலிட்டி உள்ள பங்குகள் சமீபத்தில் 1 month லோவில் வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்குல இந்த ஜிண்டால்ஸாவும் இருக்குது. ஸோ இவனுடைய ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு இவனுடைய லேட்டஸ்ட் ஹையை கொண்டு போகிறாங்களா இல்லை லோக்கு கொண்டு போகிறாங்களா அப்படின்றது தெரில. அதே மாதிரி ரைட்ஸ் அப்படின்ற பங்கு இவனும் சமீபத்தில் ஒரு பெரிய பிக் கேண்டில் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு வாலட்டிலிட்டியை கொண்டு வந்த பங்கு தான். அந்த பங்குமே சமீபத்தினுடைய 1 month லோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பங்குலையுமே வந்து சமீபத்தினுடைய ஹை வந்து திருப்பி தொட்டாலும் சரி அல்லது சமீபத்தினுடைய லோ போய் போனாலும் இந்த பங்கும் 15% மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டியை காமிச்சிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்குகள், அடுத்து வரக்கூடிய ரிசல்ட்டுகளை எதிர்பார்த்துருக்கக்கூடிய பங்குகள் 1 month லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக சென்டர் பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு பார்க்கக்கூடிய பங்குகளாக இது போன்ற சில பங்குகள் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்த வாரம் மிக முக்கியமான வாரம், மார்க்கெட்டில் ரொம்ப ப்ரெஷர் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஆண்டவன் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் மனசுக்குள்ளே பல பேர்த்துக்கு இருக்கும். எதாக இருந்தாலும் இந்த 25,000 தாண்டி எங்களை தொட்டு பாடுறா அப்படின்னு காளைகளும், 25,000 உடச்சிட்டு உங்களை தொட்டு பார்க்குறேன்டா அப்படின்ற மாதிரி கரடிகளும் ரெண்டு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு சரிக்கு சமமாக. என்னங்கிறது அடுத்த வாரத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம்.